எக்ஸசைஸ் 2.3ல எயித்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, 2n + 6 × 9n n வந்து இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2n + 6 × 9n வந்து 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நம்ம மாடில் வந்து அதை என்னவா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2n + 6 × 9n வந்து நமக்கு கான்கரண்ட் டு 0 mod 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும், இதே மாதிரி ப்ரூவ் பண்ணணும் நம்ம. ஓகே, இந்த சம்முக்கு நமக்கு தியரம் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தியரமில் உள்ள எல்லா சப்டிவிஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த தியரம் எழுதிக்கிறது மச் பெட்டர். ஓகே, வாங்க சம்முக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 2n + 6 × 9n இருக்குல்ல, அந்த 6ஐ மட்டும் என்ன பண்ணுறாங்க, 7 - 1 எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இந்த 9n உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுறாங்க. 7 × 9n - 9n. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து 0 mod 7 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதை ஏன் எடுக்கிறோம் கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே 7 மல்டிபிள்ஸாக தான் இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும், 7 மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால. அப்போ 7 × 9n வந்து கன்கரண்ட் டு 0 mod 7 நம்ம எழுதிடலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த 2n வந்து 0 mod 7 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ 2 கன்கரண்ட் டு 2 mod 7, அதே மாதிரி இன்னொரு 2 கன்கரண்ட் டு 2 mod 7. இது ரெண்டு இதை எடுத்துக்கிறோம். நம்ம ரெண்டு இதை எடுத்துட்டிங்கன்னா தியரம் 5ல் தேர்டு சப்டிவிஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரெண்டு இதுவும் இப்படி இருக்குது. ஏ கன்கரண்ட் டு பி mod m-ஆவும் சி கன்கரண்ட் டு டி mod m-ஆவும் இருந்ததுன்னா, இந்த ஏவையும் சிவையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், பியையும் டியையும் மல்டிபிள் பண்ணி mod m அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கே எடுக்கிறோம். இப்போ இங்கே ரெண்டு இது இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இதையும் மல்டிபிள் பண்ணி 2/2, அதே மாதிரி இங்கேயும் மல்டிபிள் பண்ணி 2/2 mod 7 போட்டாச்சு. இதே மாதிரி n டைம்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 2n கன்கரண்ட் டு 2n mod 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அடுத்து 9n இருக்குல்ல, அதே சேம் வேல தான். இதை எப்படி 2n பண்ணோமோ அதே மாதிரி 9 கன்கரண்ட் டு 2 mod 7ஆகவும் 9 கன்கரண்ட் டு 2 mod 7ஆகவும் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதை n டைம்ஸ் நம்ம போடும்போது 9n கன்கரண்ட் டு 2n mod 7 கிடைக்கும். இப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் நமக்கு ப்ளஸில் இருந்தது இல்லையா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி அந்த 0 mod 7 கொண்டு வர போகிறோம். இப்போ அப்ளை தியரம் 5ல் 2. ஓகே, 5ல் தியரம் 2 என்னது, a - c-யும் b - d-யும் வருது. இப்போ ஃப்ரம் 2க்கும் 3யும் எடுக்கிறோம், 2வையும் 3யும் எடுக்கும். இங்கே a - c-ஆவும் b - d-ஆவும் எடுக்க போகிறோம். எடுத்திங்கன்னா அப்போ 2n - 9n 2n - 2n. இப்போ 2n-ஐயும் 2n-ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0 வரும். இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்து ஃப்ரம் 1 and 4, 1ம் 4ம் பார்த்துக்கோங்க. 1ல் என்ன இருக்குது, 7/9n இருக்குது. இங்கே 4ல் என்ன இருக்குது, 2n - 9n இருக்குது. இப்போ ஃப்ரம் 1 and 4லேருந்து அப்ளை தியரம் 5ல் 1 என்ன, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, நம்ம ப்ளஸ் பண்ண. அப்போ 7/9n-ஐயும் ஃபோர்த் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, 2n - 9-ஐயும் ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ 7/9n + 2n - 9n. இந்த பக்கம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் 0 தான், இங்கேயும் 0 தான். இப்போ 0 + 0 0 தான், mod 7. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இங்கே 9/n ஃபஸ்ட்டில் நம்ம வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோம். இப்போ வெளியில் எடுக்க போகிறோம். 9/n வெளியில் எடுத்தாச்சு. எடுத்திங்கன்னா 7, இங்கே வந்து 1. இப்போ 7 - 1 என்னது, 6. அப்போ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன 2n + 6 9n கன்கரண்ட் டு 0 mod 7 கிடச்சிருச்சா. அப்போ கண்டிப்பாக இது என்னாகும், டிவிசிபிள் பை 7, எனி பாசிட்டிவ் இன்டீஜர், ஹென்ஸ் ப்ரூவ்ட்.